இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ முத்துவுக்கு புதுசாக ஒரு வேலை கிடச்சிச்சு. அதாவது கார் போயிடுச்சு, அதுக்கு பதிலாக ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கார் ஓட்டும் பொழுதே அந்த வீட்டில் அத்தனை கிண்டலும் கேலியும் இருக்கும். ஆட்டோ ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லை. அவர் நேர்மையாக உழைக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு அதில் காசு வரப்போகுது. ஆனால் அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் இருந்து ஆட்டோ ஓட்டுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதும் பேச்சு பேசுறதும் ஓவராக பேசுவாங்க. கண்டிப்பாக விஜயாலேருந்து ஆரம்பிச்சு கார்லேருந்து ஆட்டோ கொண்டான், அடுத்த ஆட்டோ வண்டிக்கு வந்துடுவான். அப்படியே ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துருவான், குடிகார பையன் அப்படிங்கிற மாதிரியும் ரவுடி பையங்கிற மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் அவர் அடுத்த நாளே நமக்கு இந்த கார் போயிடுச்சுன்னு இல்லாமல் ஒரு வேலையை தேடிக்கிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் தன்னுடைய மனைவி கிட்ட இனிமே நான் உனக்காக வேலைக்கு போகிறேன், உனக்காக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் இந்த வேலை ஒரு பெரிய வேலை இல்லை, இருந்தாலும் உனக்காக நான் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு வசனமெல்லாம் பேசிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஈஸியாக அந்த வேலையை விட்டார். இப்போ இவர் செஞ்ச தப்பு, இவர் சாம்பாரை ஊற்றிட்டாரு, அது கோவப்பட்டாங்க அப்படின்னா இவர் பேசுகிற விதத்தில் இருக்குது. இவர் அதெல்லாம் வாடா போடான்னு பேசினா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இரண்டு கோவப்பட்டு வந்துட்டார். ஓகே ஜி, நீங்கள் சுயமரியாதையெல்லாம் ரொம்ப கரெக்டாக பார்க்குறீங்க தான், எல்லாம் கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல நீங்கள் அப்படின்னா இவர் அப்படிலாம் நடந்துக்கிறது இல்லை. ஸோ மனோஜுடைய நடந்துக்கிற ஒரு தன்மை, அவர் பேசுகிற விஷயம் இதெல்லாம் வச்சு தெரியுது மனோஜுக்கு உடனடியாக எதுவும் நடக்க போகிறது இல்லைன்ட்டு. இப்போ திருப்பி எங்கே போவார்? பார்க்குக்கு போவாரா? பார்க்கு போனார்னா அவர்கிட்ட திருப்பி கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டு ஏற்கனவே இந்த வாங்கின 1600 அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ அதில் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு வேலை வேலைக்கு மட்டும் போகலை அப்படின்னா நேரடியா இப்போ வீடு தேடி சரி இந்த கடை எங்க வேலை பார்க்குறாரோ அங்கே தேடி வந்தவருக்கு வீடு தேடி வரது எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டு இல்லை இப்போ அன்பிளாக் பண்ணி விட்டுரு தம்பி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இவரே எப்போ வேணாலும் நான் இப்போ ஒய்ஃபோட பியூட்டி பார்லர் கிட்ட போயிட்டு நான் அங்கேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு வேலைக்கு போகலைங்கிறது தெரிஞ்சாலும் ப்ளஸ் இவர் கடன் வாங்கிட்டு இருந்தார், அந்த கடன் காசை கொடுக்கணுங்கிறதுக்கும் சேர்த்து மனோஜுக்கு நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனையை அவர் கொடுக்க தான் போகிறாரு. ஸோ இப்போ மனோஜ் இதுக்கப்புறம் வேலைக்கு போவாரா இல்லை திருப்பி பார்க்குக்கு போவாராங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த திவசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ இது முத்துவுக்கு இன்னும் கூட ஒரு நெருடலாக இருக்க போகுது. ஏன்னா அந்த வீட்டில் இருக்க யார் முகத்தையும் முடிக்கிறதுக்கு முத்துக்கு ஒரு திராணியே இல்லை, ஒரு தெம்பே இல்லாமல் இருக்காரு. அவருக்கு தெரியும், அவர் மனசுக்கு தெரியும் அவர் தப்பு பண்ணல அப்படின்ட்டு. கையை உடைச்சதும் அவன் இதுக்கப்புறமா திருந்துவான்னு நினச்சா நான் கையை உடைச்சேன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச தண்டனை அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காரு. இதை போலீஸ் கேஸ் ஆக்காமல் சொல்லியிருந்தா என்னால் அவனோட படிப்பு வாழ்க்கை எல்லாமே போயிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நான் இதை அவனை காப்பாற்ற தான் பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு அவர் மனசில் நினைக்கிறாரு. ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்து அவங்க எல்லாருமே ஏதோ வில்லன் மாதிரி பார்க்கறதும், அங்கே போய் அவங்க வீட்டில் இருந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் செய்யும் போது மருமகனுக்கு முக்கியமானதும், இப்போ இவங்க பையனால் எதுவும் செய்ய முடியல, கை உடஞ்சி போய் அவர் இருக்கிறதும் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கும் பொழுது தான் நமக்கு அவருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியும் லைட்டாக இருக்க போகுது, ப்ளஸ் கஷ்டமாகவும் மனசு இருக்க போகுது. இந்த சமயத்தில் பார்த்தீங்களா என் தம்பி எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா, அவன் உருவாகவும் தெரியாத ஒரு பச்சை குழந்தை, அந்த ஒரு குழந்தைய போய் கிள்ளி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுகிறதா நமக்கு இன்னும் காண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. மீனா உங்கள் கணவர் கூட இத்தனை நாள் வாழ்ந்துருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சா அவர் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? அவர் கோவப்படுறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுக்கு கூட, அவரை புரியாத அவங்க அம்மாவுக்கு கூட, அவர் மேலே பாசம் இல்லாத அம்மா கூட வேறு ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் மேலே தப்பே இருக்காது, என் தம்பி மேலே தப்பே இருக்காது, இவர் தான் குடிச்சிட்டு அடிச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த திவசத்தில் எல்லாரும் இருக்கும் பொழுது உண்மைகள் வெளில வந்துடுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. பிரச்சனைகள் அதிகமாகி ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் திருட்டிட்டு ஓவராக பேசுறியா அப்படின்ட்டு அங்கே ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும்போது பேசினா என்ன திருட்டு பையனா, என்ன அவன் ஏதோ ஒரு தடவை பைக்கை திருடினா எங்கள் அம்மா பணம் திருடினா அவன் தான், எல்லாத்தையும் பண்ணது அவன் தான், போதுமா அதனால தான் அவன் அடித்தேன், கையை முறுக்கினேன் அப்படின்னு சொன்னால் இதை விஜயா விடவே மாட்டாங்க, பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. ஸோ என்ன செய்ய போகிறார் முத்து? எத்தனை நாளைக்கு அவங்க இன்னும் அண்ணாமலை சொன்னது கரெக்டு தான், குழந்தை மாதிரிங்க ரொம்ப நாளைக்கு அவனால் மறைச்சி வச்சிருக்க முடியாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற விஷயத்த எத்தனை நாள் வச்சிருப்பாரு இவருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றிங்கிறத சொல்லுங்கள். கூடவே முத்து பேசாமல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத கூட பார்த்துக்கலாங்க, இப்படி தேவையில்லாமல் உங்களை பிரித்து வச்சு கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தோணுதா உங்களுக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ